அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டுக்கான புதிய ரேஷன் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 6500 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தடவை நோட்டிபிகேஷன் நமக்கு அபிஷியலாவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6500 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த போஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியா, சரிங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து டேட்டுமே மாறுது, அப்ளை பண்ற டேட்டுமே மாறுது, க்ளோசிங் டேட்டுமே மாறுது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட கரெக்டாக கணக்கெடுத்து கரெக்டாக அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆனால் இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ரெண்டு ரெண்டு மாவட்டத்துக்கும் வந்து ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க யார் யாருக்கு முன்னுரிமை, ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இந்த ரெண்டு விதமான போஸ்டிங்க்கு தான் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னாக்க யார் யாருக்கு முன்னுரிமை, ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை, அதை பற்றின தகவலும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு, மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும் அதற்கான அப்டேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து மினிமம் சேலரி என்ன, மேக்ஸிமம் சேலரி என்ன, சரிங்களா, கவர்மெண்ட்டோட அலவன்சஸ் எல்லாம் எவ்வளோ கிடைக்கும் அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இதில் மினிமம் ஏஜ் லிமிட், ஓகேங்களா, மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, இது ரொம்ப அவசியங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை பற்றின தகவலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ இதை மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் மெத்தடும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓவர் வியூவா, ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்பு எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக நமக்கு வந்து தமிழ்நாடு ரேஷன் ஷாப், அதாவது இந்திய அஞ்சல் துறையிலிருந்து வந்த மாதிரி இதே மாதிரி இந்த இந்த ரேஷன் வேலை வந்து கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. அதனால இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் இது எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ அந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கீம்ல வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுனர், அதாவது சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து ஆர்கனைசேஷன், இந்த வேலைவாய்ப்பானது தமிழ்நாடு ரேஷன் வேலைகளுக்காக தான் வந்திருக்குது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்ங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ ஆப்ஜெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா விதமான ஜாப்ஸுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 6503 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க டோட்டலாகவே, ஓகேங்களா? ஸோ இதை வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரெஷஸாக இருக்கேன் இல்லை அப்படின்னா நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை வந்து நான் வந்து எனக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 45க்கு மேலே ஆயிடுச்சு, நான் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குற எல்லாருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட்ன்றது கிடையாது.
மினிமம் ஸ்டார்டிங் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆன உடனே இருக்கக்கூடிய அனைவருமே விண்ணப்பிக்கலாம். உங்ககிட்ட 10வது சர்டிஃபிகேட் 12வது சர்டிஃபிகேட் இருந்தாவே சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 45 50 55 வயசு வரைக்கும் கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா. ஸோ இதுதான் தொடர்ச்சியா பாருங்க. விண்ணப்பிக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க இது எல்லாமே ஆன்லைன் மெத்தேடு தாங்க. ஸோ ஆன்லைன்ல தான் நம்ம வந்து விண்ணப்பிக்கணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு https://www.trb.tng.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க வந்து எது வந்தாலும் செக் பண்ணிக்கணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து மாவட்ட வாரியா வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி, ஸோ அத பத்தின தகவல் இதுல பார்ப்போம். அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து 75 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அரியலூர் மக்கள் நோட் பண்ணிக்கோங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 178 வேகன்சி நோட் பண்ணிக்கோங்க. சென்னை மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 344 ஓகேங்களா. ஈஸ்ட் சைடு, நார்த் சைடு, சவுத் சைடு எல்லாமே ஓகேங்களா. ஸோ எல்லாமே சேர்த்து தான் அது. அடுத்ததான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து 233 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கடலூர் மாவட்டத்துக்கு 245 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தருமபுரி மாவட்டத்துக்கு 98 வேகன்சி. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 312 வேகன்சி. ஈரோடுக்கு 243 வேகன்சி. கள்ளக்குறிச்சிக்கு 116 வேகன்சி. காஞ்சிபுரம் 274 வேகன்சி. கன்னியாகுமரி 134 வேகன்சி. கரூர் மாவட்டத்துக்கு 90 வேகன்சி. கிருஷ்ணகிரிக்கு 146 வேகன்சி. மதுரை 163 வேகன்சி. நாகப்பட்டினம் 98 வேகன்சி. நாமக்கல் 200 வேகன்சி. நீலகிரிஸ்க்கு 67 வேகன்சி. பெரம்பலூர் 58 வேகன்சி. புதுக்கோட்டை 135 வேகன்சி. ராமநாதபுரம் 114 வேகன்சி. ராணிப்பேட்டைக்கு 118 வேகன்சி. சேலம் மாவட்டத்துக்கு 276 வேகன்சி. சிவகங்கை மாவட்டத்துக்கு 103 வேகன்சி. தென்காசி மாவட்டத்துக்கு 83 வேகன்சி. தஞ்சாவூருக்கு 200 வேகன்சி. தேனி மாவட்டத்துக்கு 85 வேகன்சி. தூத்துக்குடிக்கு 141 வேகன்சி. திருச்சிராப்பள்ளி 231 வேகன்சி. திருநெல்வேலி 98 வேகன்சி. திருப்பத்தூருக்கு 75 வேகன்சி. திருப்பூருக்கு 240 வேகன்சி. திருவள்ளூர் 237 வேகன்சி. திருவண்ணாமலைக்கு 376 வேகன்சி. திருவாரூருக்கு 182 வேகன்சி. வேலூர் மாவட்டத்துக்கு 168 வேகன்சி. விழுப்புரத்துக்கு 244 வேகன்சி. விருதுநகருக்கு 164 வேகன்சி. மயிலாடுதுறைக்கு 150 வேகன்சி. டோட்டலா நமக்கு வந்து 6500 பிளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. என்னென்ன போஸ்டிங் நோட்டிபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா விற்பனையாளர் மற்றும் சேல்ஸ்மேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதுல எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. மினிமம் சேல்ஸ்மேனுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க பேக்கர் ஓகேங்களா கட்டுனருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுன்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை நீங்க ஏஜ் லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் நார்மலா நீங்க இருக்கணும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா ஏஜ் லிமிட் 45 50 வயசு வரைக்கும் கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே. ஒருவேளை நீங்க ஓசியில வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்க அப்படின்னா 18ல இருந்து 50 வயசு வரைக்கும் தான் விண்ணப்பிச்சுக்க முடியும். ஓசியில பிடபிள்யூ வரீங்கன்னா நீங்க 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ இதற்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளை ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா சேல்ஸ்மேனுக்கு வந்து 150 ரூபா ஃபீஸும் பேக்கருக்கு 100 ரூபா ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த வேலைக்கு நீங்க எப்போல இருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரம் அதாவது 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது டேட்ல அப்ளை பண்றதுக்கு மீண்டும் ஓப்பன் ஆகும். மீண்டும் ரேஷன் வேலை வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு. ஸோ அப்ளை பண்றதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.